We are learning algorithmic strategies, which is the fourth chapter in 12th standard computer science. Till now, we have covered the first four concepts, that is, introduction to algorithmic strategies, complexity of an algorithm, efficiency of an algorithm for searching techniques. And today, we are going to start a new concept, that is, sorting techniques. So before going to learn about sorting techniques, first of all, let's learn what is meant by sorting. Sorting techniques என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி let us see sortingனா என்னன்றது பார்க்கலாம். Fine. இப்போ sort அப்படின்னா என்ன சொல்றோம்னா it is nothing but arranging the data. Sorting is a process. என்ன ப்ராசஸ்னா it's a process of arranging the data. நம்ம கிட்ட டேட்டா இருந்தா அது ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்ல அரேஞ்ச் பண்ற ப்ராசஸ் தான் நம்ம சார்ட்டிங் அப்படின்னு சொல்றோம். அந்த ஏதோ ஒரு ஆர்டர்ன்னு சொல்றது இட் கேன் பி அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். அது நம்மளோட சாய்ஸ். இட் கேன் பி எய்தர் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். நம்மளுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறது தான் நம்ம சார்ட்டிங்னு சொல்றோம். ஸோ சார்ட்டிங் இஸ் நத்திங் பட் இட் அரேஞ்சஸ் த டேட்டா இன் அ சீக்வன்ஸ். இட் மே பி எனி சீக்வன்ஸ். எதுக்காக நம்ம சார்ட் பண்ண போறோம் அப்படின்னா இட் மேக்ஸ் சர்ச்சிங் ப்ராசஸ் ஈஸியர். சர்ச்சிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச். அந்த சர்ச்சிங் ப்ராசஸ் ஈஸியா ஆக்கிறதுக்காக நம்ம டேட்டாவை சார்ட் பண்ண போறோம். நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல யூசேஜ்ல இந்த சார்ட்டிங் எங்கெல்லாம் இருக்குன்னா, நம்ம யூஸ் பண்ற மொபைல், நம்ம கான்டாக்ட்ஸ் ஒன்ஸ் ஸ்டோர் பண்றோம்னா நம்ம அப்சர்வ் பண்ணிருப்போம், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் அது போய் ஸ்டோர் ஆகும். அதுக்காக நம்ம தனியா எதுவுமே பண்ண போறது கிடையாது. பட் இன்டர்னலி இட்ஸ் ஒர்க்கிங். டேட்டா சார்ட் ஆகி தான் ஸ்டோர் ஆகுது. சரியா? ஸோ அசெண்டிங்னு சொல்லும் போது அங்கே ஸ்ட்ரிங்ஸா இருக்கிறதுனால, நேம்ஸா இருக்கிறதுனால ஏ டு இசட்ன்றது நம்ம அசெண்டிங் ஆர்டர்ன்னு சொல்லுவோம், இசட் டு ஏன்றது டிசெண்டிங் ஆர்டர்ன்னு சொல்லுவோம். சரியா? த ஆர்டர் கேன் பி எதர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். பட் ஏதோ ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணி அரேஞ்ச் பண்ற ப்ராசஸ் தான் நம்ம சார்ட்டிங் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஃபைன். இப்போ இந்த சார்ட்டிங் டெக்னிக்ஸ்ல we have different types. They are bubble sort, selection sort, insertion sort, merge sort, quick sort and heap sort. Okay, but out of these 6 sorting techniques, the first 3 are covered in the syllabus. நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கிற சார்ட்டிங் டெக்னிக்ஸ்ல they have covered only the first 3. ஸோ நம்மளும் இந்த first 3 தான் கத்துக்க போறோம் one by one. First, now let us start bubble sort. சரியா? Fine. See, bubble sort, it is a simple sorting algorithm அப்படின்னு சொல்றோம். அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகும்னா, it starts at the beginning of the list. நமக்கு இருக்கிற லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதான் நம்ம it starts at the beginning of the list of the values stored in an array. Since we have more values, we are going to store all the values into an array. And அந்த அரேல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து நம்மளுடைய இந்த சார்ட்டிங் டெக்னிக் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி அது சார்ட் பண்ண போகுது அப்படின்னா, இட் கம்பேர்ஸ் ஈச் பேர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஈச் பேர்ன்னு சொல்லும் போதே இட் இஸ் 2ன்னு அர்த்தம். சரியா? இப்போ ஈச் பேர்னா ஒவ்வொரு பேரையும் கம்பேர் பண்ணுது. தட் மீன்ஸ் ஒவ்வொரு வாட்டி ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ண போகுது. அந்த ரெண்டு வேல்யூஸும் எங்க இருக்கிற வேல்யூஸ்னா, தே ஆர் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். பக்கத்துல இருக்கக்கூடிய 2 எலிமெண்ட்ஸ் அதுதான் கம்பேர் பண்ண போது. பண்ணிட்டு என்ன பண்ணும்? ஸ்வாப் பண்ணும். எப்போ? இஃப் தே ஆர் அன்சார்ட்டட். அது சார்ட்டட் ஆர்டர்ல இல்லாம இருந்துச்சுன்னா, ஏன் சார்ட்டட் ஜென்ரலா சொல்றோம்னா, மேபி அசெண்டிங் ஆர் டிசெண்டிங், டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் த யூசர். நம்மளோட ரெக்வயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அது அந்த பர்டிகுலர் ஆர்டர்ல அது இல்லைன்னா ஸ்வாப் பண்ணுவோம். இல்ல அந்த ஆர்டர்ல இருந்துச்சுன்னா we can just skip it. ஸோ என்ன சொல்றோம்னா, இட் கம்பேர்ஸ் ஈச் பேர். ஒவ்வொரு வாட்டி 2 எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ண போறோம். அந்த 2 எலிமெண்ட்ஸும் எப்படி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்னா அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ பக்கத்துல இருக்கக்கூடிய 2 எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ண போறோம். அண்ட் if they are unsorted, அது ப்ராப்பர் ஆர்டர்ல இல்ல அப்படின்னா we are going to swap them. சரியா? அப்படி அந்த ப்ராசஸ் எது வரைக்கும் கண்டினியூ ஆகும்னா, until
நோ ஸ்வாப்ஸ் ஆர் நீடட். இனிமே ஸ்வாப் பண்ண வேண்டிய ரெக்குவயர்மெண்ட்டே இல்ல, ஸ்வாப் பண்ண தேவை இல்ல அப்படின்னு சொல்ற வரைக்கும் இந்த ப்ராசஸ கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். சரியா? ஸோ பபிள் சார்ட் எப்படி ஒர்க் ஆகும்ன்றது புரியுதா? வில் ஜஸ்ட் see with an example. Fine. See, இந்த அல்காரிதம் சிம்பிளா இருந்தாலும் இட் இஸ் டூ ஸ்லோ அண்ட் லெஸ் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப ஸ்லோவா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அல்காரிதம் அண்ட் இட் இஸ் லெஸ் எஃபிஷியன்ட் எப்போன்னா வென் கம்பேர் டு த ரிமைனிங் டூ சார்ட்டிங் டெக்னிக்ஸ், தட் இஸ் இன்சர்ஷன் சார்ட் அண்ட் செலெக்ஷன் சார்ட். இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது நம்ம பபிள் சார்ட் வந்து இட் இஸ் டூ ஸ்லோ அண்ட் லெஸ் எஃபிஷியன்ட். ஓகே, சரி, why they have given the name bubble sort? ஏன் இதுக்கு இந்த நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது you can get better understand why they have given this particular name. சரியா? So let's start our example now. Fine. See, just consider an array. I'm going to take 6 elements. This is what the data given in your textbook too. So I have chosen the same data so that it will be easier for you when you refer your textbook. சரியா? So we have chosen an array. It contains 6 elements and they are 15, 11, 16, 12, 14 and 13. பார்த்தாலே தெரியுது they are not in a proper order. நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டேட்டா ஃபுல்லா ஒரு ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண போறோம் and we are going to arrange them in ascending order. Ascending order na lowest value to highest value. இல்லையா? So this is going to be our memory representation for this values inside the array. Okay, so 15, 11, 16, 12, 14 and 13 and சொல்லும்போது we have 6 elements. So the array index starts with 0 and ends with 5. சரியா? நம்ம என்ன சொல்றோம்? Bubble sort compares each pair of adjacent elements அப்படின்னு சொல்றோம். So each pair of adjacent elements first எங்க ஸ்டார்ட் ஆகும்னா first elementல ஸ்டார்ட் ஆகும். first elementனா it's at the index 0. இங்க ஸ்டார்ட் பண்ணி பேர் தான் கம்பேர் பண்ண போகுது. அந்த பேர் எப்படி கன்சிடர் பண்றோம்னா அட்ஜசன்ட் எலிமெண்ட். ஸோ இந்த எலிமெண்ட்டுக்கு அட்ஜசென்ட்டா இருக்கக்கூடிய இன்னொரு நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்னன்னா A1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட். ஸோ தீஸ் டூ ஆர் அட்ஜசென்ட் டு ஈச் அதர். சரியா? இப்போ நம்ம இதை கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்ணிட்டு ஸ்வாப் தேவைப்பட்டா ஸ்வாப் பண்ணணும். சரியா? லெட்ஸ் see how we are going to compare. நம்ம எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண போறோம்? அசெண்டிங் ஆர்டர். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் சின்ன எலிமெண்டா இருக்கணும், நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எலிமெண்ட் அதை விட பெரிய எலிமெண்டா இருக்கணும். சரியா? So we are comparing the values at 0th index and first index. அதனால a of 0 and a of 1 கம்பேர் பண்ண போறோம். So the values in this index locations are 15 and 11. ஓகேவா? நம்ம செக் பண்ண போற கண்டிஷன் என்னன்னா a of 0ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் a of 1ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை விட பெரிய எலிமெண்டா இருந்தா, தட் இஸ் ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கிற எலிமெண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிற எலிமெண்ட்டை விட பெரிய எலிமெண்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஸ்வாப். பிகாஸ் அசெண்டிங் ஆர்டர்ல முன்னாடி இருக்கிற எலிமெண்ட் சின்ன எலிமெண்டா இருக்கணும். அதனால சப்போஸ் அது பெரிய எலிமெண்டா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்வாப் பண்ணணும்னு சொல்றோம். சரியா? ஸோ அக்கார்டிங் டு திஸ் கண்டிஷன் நம்ம வேல்யூஸ் என்ன? 15 and 11. ஸோ 15 is greater than 11. Is this condition true? Yes. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? ஸ்வாப் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ we are going to swap the values. சரியா? அது எப்படி ஸ்வாப் பண்றோம்ன்றது தட் இஸ் செகண்டரி. நம்ம டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணியும் ஸ்வாப் பண்ணலாம், வித்தவுட் டெம்பரரி வேரியபிளும் ஸ்வாப் பண்ணிக்கலாம். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நம்ம இங்க கன்சிடர் பண்ண போறது ஜஸ்ட் சார்ட் பண்றதுக்கு தான், நாட் ஃபார் ஸ்வாப்பிங். கான்சென்ட்ரேஷன் இஸ் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் ஸ்வாப்பிங் ஹியர். சரியா? ஃபைன். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் தட் இஸ் 0th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய 15ஐயும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய 11ஐயும் ஸ்வாப் பண்றோம். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்றோம். தட்ஸ் வாட் ஐ ஹவ் மென்ஷன் த்ரூ ஆரோ மார்க்ஸ் ஹியர். ஸோ 11 இந்த லொகேஷனுக்கும் 15 செகண்ட் லொகேஷனுக்கும் ஷிஃப்ட் பண்றோம். சரியா? ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும்ன்றது பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த லிஸ்ட். நம்ம 11 and 15 ஸ்வாப் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 11, நெக்ஸ்ட் 15, த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம், அதோட அட்ஜசன்ட் எலிமெண்ட் வச்சு கம்பேர் பண்ணிட்டோம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? அடுத்த எலிமெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்றோம். ஸோ ஸ்டார்ட் வித் a of 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஆரம்பிச்சு இதோட அட்ஜசன்ட் எலிமெண்ட் எதுன்னா செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ இது ரெண்டும் கம்பேர் பண்ண போறோம். இந்த ரெண்டு இண்டிசஸ்ல இருக்கிற வேல்யூஸை கம்பேர் பண்ண போறோம். சரியா? ஸோ we are comparing 15 and 16.
15 is greater than 16 அப்படின்னு செக் பண்றோம். அதாவது முன்னாடி இருக்கிற வேல்யூ பின்னாடி இருக்கிற வேல்யூ விட பெரிய வேல்யூவா அப்படின்னு செக் பண்றோம். But that condition is false here because 15 is greater than 16ன்றது false. அப்படின்னா நம்ம அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற ஆர்டர்ல அது ஆல்ரெடி இருக்கு. நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு. 15 அதுக்கப்புறமா 16 இருக்கு. ஸோ தே ஆர் ஆல்ரெடி இன் அன் ஆர்டர். சார்ட்டட் ஆர்டர்ல இருந்தா நம்ம ஸ்வாப் பண்ண தேவையில்லை இல்லையா? ஸோ நோ ஸ்வாப். we are not going to swap these two values. clear? fine. next என்ன பண்ண போறோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் கம்பேர் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் we are going to start with second index and third index. சரியா? second index and third index கம்பேர் பண்ண போறோம். so the values at those indices are 16 and 12. so 16 is greater than 12. this is the condition. is it true? yes. நமக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன பண்றோம்னு சொல்றோம்? we are going to swap. so 16 and 12 இந்த லொகேஷன் இந்த பொசிஷன்ல இருக்கும்போது we are just going to swap them. அப்போ 12 and 16 இந்த ஆர்டர்ல நம்மளுக்கு கிடைச்சிடும் ஸ்வாப் பண்ணும்போது. after swapping we are going to get these two values like this. சரியா? fine. next என்ன கம்பேர் பண்ணுவோம்? இந்த ஸ்டேஜ்ல a of 2 and a of 3 கம்பேர் பண்ணிருக்கோம். so next stage what will be comparing is a of 3ல ஸ்டார்ட் பண்ணுவோம். இதோட adjacent எலிமெண்டா இருக்கிற a of 4 கம்பேர் பண்ணுவோம். so these two elements will be comparing. so let's see that too. a of 3 and a of 4 compare பண்ண போறோம். that is 16 and 14 we are going to compare. 16 is greater than 14, right? this condition is true. so எப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அப்பெல்லாம் நம்ம ஸ்வாப் பண்ணிக்கிட்டே வரும். சரியா? பிகாஸ் முன்னாடி இருக்கிற எலிமெண்ட் பின்னாடி இருக்கிற எலிமெண்ட் விட பெரிய எலிமெண்டா இருக்கு. ஓகே. ஸோ ஸ்வாப் பண்ணும்போது we are moving 14 to this location and 16 here. ஸோ ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறமா this is going to be our list of values. okay, fine. next a of 3 and a of 4 இந்த ஸ்டேஜ்ல கம்பேர் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கம்பேர் பண்ணுவோம்னா a of 4 and a of 5. சரியா? 4 and 4th index and 5th index இருக்கக்கூடிய values, that is 16 and 13 கம்பேர் பண்ண போறோம். so let's see that. see a of 4 and a of 5 கம்பேர் பண்ண போறோம். when you compare 16 and 13, 16 is greater than 13. the condition is true. so what we are going to do? swap again. swap பண்ணி 13 and 16 swap பண்றோம். so this is the arrangement of 13 and 16 after swapping. சரியா? இப்போ a of 4 and a of 5 கம்பேர் பண்ணிட்டோம். so next step எங்க ஸ்டார்ட் ஆகும்னா a of 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். but we don't have any next element. adjacent element எதுவுமே இல்ல. bubble sort என்ன சொன்னோம்? it compares each pair ன்னு சொன்னோம். so நம்மளுக்கு இங்க 5th index இருக்கக்கூடிய எலிமெண்ட் தான் லாஸ்ட் எலிமெண்ட். so it does not have a pair to compare. so stop பண்ணிடும். சரியா? கம்பேர் பண்ற ப்ராசஸ் இனிமே நடக்காது once we reach the last index. but just have a look. is the entire list sorted? completely sort ஆயிருக்கா? இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். பட் இன்னும் அந்த லிஸ்ட் சார்ட் ஆகல. சரியா? சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதே ப்ராசஸ் we are going to repeat again and again and again. சரியா? அது எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணணும்ன்றது we'll see that. பட் உங்க டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி அந்த இதே ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. பட் we are going to see all the iterations கம்ப்ளீட்டா சார்ட் ஆகிற வரைக்கும் நம்மளோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது 0th இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் மூவ் பண்ணிருக்கோம். சரியா? இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ செகண்ட் டைம் ஒன்ஸ் நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு ரீச் பண்ணிட்டோம்னா செகண்ட் டைம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து இதே ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுவோம். சரியா? ஸோ லெட்ஸ் see that. இப்போ நம்மளுக்கு ஒன் டைம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் டிராவல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்ச லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இதுதான். சரியா? இப்போ இதை வச்சு அகெயின் we are starting from the 0th index. so 11, 15, 12, 14, 13 and 16 are the values now. we are going to start again with 0th index. so இந்த இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது we'll compare it with this the adjacent element, that is a of 1 ஓட கம்பேர் பண்ண போறோம். fine. இப்போ கூட if a of 0 is greater than a of 1, we are just going to swap. this process is same. சரியா? so 11 is greater than 15. is this condition true? no, false. when the condition is false, there is no need to
swap. That means அது already ascending orderல arrange ஆயிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? So no need to swap. So next என்ன பண்ண போறோம்? We'll compare A of 1 and A of 2. Okay, A of 1 and A of 2 compare பண்ண போறோம். See, comparing A of 1 and 2, what are the values in A of 1? That is 15 and 12. Okay, so 15 is greater than 12. We are checking this condition. This condition is true. Once this condition is true, what we are going to do? Swap those two values, right? So we are going to swap 12 and 15. When you swap these two values, after swapping, this is going to be the list of elements. Fine. இப்போ next condition என்ன check compare பண்ண போறோம்னா, you are going to start with A of 2ல start பண்ண போறோம். இதோட adjacent element A of 3 வச்சு we are just going to compare these two elements. Okay, see, A of 2 and A of 3 are compared. So 15 and 14 compare பண்ணும்போது 15 is greater than 14. That is true. Once it is true, again we are going to swap those two values. So after swapping these two values, this is what the arrangement is going to be. Swap பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட values இப்படி இருக்க போகுது. இப்போ next step என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டெப்ல A of 2 and 3 கம்பேர் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப்ல A of 3 and A of 4. இந்த 3 and 4 இண்டிஜஸ்ல இருக்கக்கூடிய 15ம் 13யும் கம்பேர் பண்ண போறோம். சரியா? ஸோ A of 3 and A of 4 are going to be compared. So see here, 15 and 13 தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். 15 is greater than 13. That is true again. So we are going to swap those values. Okay. 15 and 13. 15 in the next index, 13 in the previous index shift pandrom. We are just swapping. So this is going to be the new arrangement. Okay, fine. Next என்ன பண்ண போறோம்? இங்க A of 3 and A of 4 compare பண்ணிருக்கோம். Next A of 4 and A of 5 தான் compare பண்ண போறோம். They two are the next adjacent elements, right? So A of 4 and 5 compare பண்ணும்போது they are the values at A of 4 and A of 5 are 15 and 16. So is 15 greater than 16? No, false. That means there is no need to swap. Those two elements are already in ascending order. சரியா? இப்போ next index பார்த்தோம்னா A of 5. Since we don't have the next index, we are going to stop. That is, second time நம்ம 0th indexல இருந்து last index வரைக்கும் கம்பேர் பண்ணிக்கிட்டே வந்திருக்கோம். ஓகே, இப்போவும் நம்மளுடைய லிஸ்ட் கம்ப்ளீட்டா சார்ட் ஆகல இல்லையா? எப்போ நம்ம இதை ஸ்டாப் பண்ணுவோம்னா, வில் சி தட் எப்போ ஸ்டாப் பண்ணுவோம்ன்றது பார்க்கலாம். ஸோ இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 0th index இருந்து 5th index வரைக்கும் கம்பேர் பண்ணிட்டோம். ஸோ 2 times we have done this process. For the third time we are going to repeat this again. For the third time we are going to repeat this process again. So the new list என்ன இருக்கு? 11, 12, 14, 13, 15 and 16. Again we'll start with the 0th index. இதே ப்ராசஸ் நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ண போறோம். சரியா? A of 0 and A of 1 are 11 and 12. They are already sorted. So in the situation நமக்கு swap தேவையில்லை. There is no need to swap. See the next stage, A of 1 and A of 2. That is 12 and 14 compare பண்ணும்போது they are also already sorted. So there is no need to swap. No need of swapping. Fine. Next என்ன பார்க்க போறோம்? A of 2 and A of, that is 14 and 13. அது ரெண்டும் ஆர்டர்ல இல்ல இல்லையா? So what we are going to do? Swap those two values. Once we are going to swap these two values, 13 is going to move to the second index and 14 will be moving to the third index. So this will be the new arrangement. சரியா? Swap பண்ணதுக்கு அப்புறம் now we are going to compare A of 3 and A of 4. Okay, A of 3 and A of 4 and they are 14 and 15. They are already in ascending order, so there is no need to swap. சரியா? 14 and 15 are already in ascending order, so there is no need to swap. The next comparison will be A of 4 and A of 5. That is 15 and 16 compare பண்ண போறோம். They are also in proper order. They are sorted already, right? So there is no need to swap. Clear? So again we have reached to the last index. மறுபடியும் 5th index க்கு வந்துட்டோம். சரியா? So 3 times we have traversed from the 0th index to the last index. Each time we are comparing the element with the adjacent element.
கரெக்டா? ஒவ்வொரு வாட்டி நம்ம 0th இண்டெக்ஸ்ல இருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் டிராவல்ஸ் பண்ணிக்கிட்டே வரோம். ஒவ்வொரு வாட்டி அட்ஜசென்டா இருக்கிற எலிமெண்ட்ஸை ரெண்டு எலிமெண்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே வரோம். தேவைப்பட்டா ஸ்வாப் பண்றோம், இல்லைன்னா ஸ்வாப் பண்ணாம அடுத்த எலிமெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்றோம். சரியா? இப்போ நம்ம 5th இண்டெக்ஸ் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் என்ன? 11, 12, 13, 14, 15, 16. இந்த லிஸ்ட் நம்மளுக்கு பார்த்தா they are in sorted order அப்படின்றது புரியுது இல்லையா? பட் இட் மே பி சார்ட்டட் ஆர் மே நாட் பி சார்ட்டட், நம்மளுக்கு தெரியுது. ஆனா இந்த ப்ராசஸ் எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா when there is no swap required. அதாவது எப்போ 0th இண்டெக்ஸ்ல இருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் நான் கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும்போது எப்போ எனக்கு ஸ்வாப் பண்ற தேவைப்படாம இருக்குமோ, எத்தனை வாட்டி பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஸ்வாப்பிங்ன்ற ப்ராசஸ் தேவைப்படாம இருக்குமோ அப்பதான் அது ஷார்ட் ஆயிருக்குன்றது மீனிங். சரியா? நம்ம இப்போ 0th இண்டெக்ஸ் வந்து 5th இண்டெக்ஸ்க்கு வர்றதுக்குள்ள ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நம்ம ஸ்வாப் பண்ணிருக்கோம். சாரி, ஒன்லி ஒன்ஸ் 13 and 14 மட்டும் ஸ்வாப் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்போ 0th இண்டெக்ஸ்ல இருந்து 5th இண்டெக்ஸ் வரைக்கும் வர்றதுக்குள்ள நம்ம ஒரு வாட்டி ஸ்வாப் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜ் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அகெயின் வில் ரிப்பீட் த ப்ராசஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த 0th இண்டெக்ஸ். சரியா? ஸோ சி 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 0 and 1 கம்பேர் பண்றோம். தட் இஸ் 11 and 12. தேர் ஆல்ரெடி sorted, so there is no need to swap. Next என்ன கம்பேர் பண்றோம்? 12 and 13. See here we are comparing 12 and 13. They are also in correct order, ascending orderல arrange ஆயிருக்கு. So there is no need to swap. இல்லையா? Next what we are going to compare? 13 and 14. அதுவும் correct orderல தான் இருக்கு. So there is no need to swap. Next 14 and 15, that is they of third index and fourth index compare பண்றோம். So they are also sorted. So there is no need for swapping. Next 4th index and 5th index elements we are going to compare. They are also sorted. So there is no need for swap. இப்போ நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்துட்டோம். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல நம்ம 0th இண்டெக்ஸ்ல இருந்து 5th இண்டெக்ஸ்ல தட் இஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் வர்ற வரைக்கும் we have not swapped. எங்கேயுமே நம்ம ஸ்வாப் பண்ணவே இல்லை. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தாதான் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்ன்றது மீனிங். சரியா? ஸோ ஈச் டைம் வில் கம்பேர் பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸ் கம்பேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் எந்த ஸ்டேஜ்ல ஸ்வாப்பிங்கே தேவைப்படாம இருக்கோ அந்த ஸ்டேஜ் தான் வேல்யூஸ் எல்லாமே சார்ட் ஆயிருக்குன்றதுக்கான மீனிங். ஓகே, ஃபைன். இப்போ இந்த ப்ரோக்ராம், இந்த அல்காரிதம்கான சூடோ கோட் பார்க்கலாம். சூடோ கோட்னா என்ன சொல்லியிருக்கோம்? இட் இஸ் informal way of representing how we are going to solve a particular method. It's only human readable, it's not for machine. Ilya? So let's see what is the pseudo code for this algorithm. We'll start it with the first element. First element la start பண்ணுவோம். That is the index is 0. 0th index la we are going to start. Compare the current element with the next element of the array. அதன பண்றோம் ஒவ்வொரு வாட்டி current element வெச்சு next element-ஐயும் compare பண்றோம். If the current element is greater than the next element of the array, swap them. Current element என்ன? முன்னாடி இருக்கிற எலிமெண்ட். அது அடுத்த எலிமெண்ட்டை விட, that is next இருக்கிற எலிமெண்ட்டை விட பெரிய எலிமெண்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? We are going to swap them. சரியா? Suppose அது greater இல்ல, that is current element is less than the next element. கரண்ட் இப்போ நம்ம கம்பேர் பண்ற எலிமெண்ட் அதுக்கு ரைட் சைட்ல இருக்கிற எலிமெண்ட்டை விட சின்னதா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லீவ், அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ மூவ் டு த நெக்ஸ்ட் எலிமெண்ட். இதே ப்ராசஸ் எத்தனை வாட்டி பண்ணலாம்? எண்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஸோ கோ டு ஸ்டெப் 1 அண்ட் ரிப்பீட் அண்டில் த எண்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் இஸ் ரீச்ட். ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வர்ற வரைக்கும் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இதே ப்ராசஸை we are going to repeat. சரியா? புரியுதா? ஏன் இந்த சார்ட்டிங் டெக்னிக் பபிள் சார்ட் நேம் கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு வாட்டி அதுல ரைட் சைட்ல இருக்கிற எலிமெண்ட் சின்னதா இருந்துச்சுன்னா அது பாப் அப் ஆகி மேல வந்து அது நம்ம சார்ட்டிங்க்கு வர்றதுனால they have just defined it as bubble sort. ஒரு பபிள் மாதிரி மேல வந்து அப்படி திருப்பி அதோட பொசிஷனுக்கு உள்ள போயிடுது அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றதுக்காக they have given the name as bubble sort. சரியா?
Hope you have understood how bubble sort works. Okay, now let us see the implementation of bubble sort using C++ programming. Fine. இதான் நம்ம C++ல bubble sort implement பண்ணதுக்கான coding define பண்ணிருக்கோம். Let's see how it works. சரியா? So header file and namespace, that is as usual common for this. And now let us start the main program. Okay, இதுதான் complete entire program. சரியா? என்ன பண்ணிருக்கோம்? ஒரு arrayல நம்மளோட list of values assign பண்ணிருக்கோம். So we have declared an array and அதுல கொடுத்துக்கிற values பாத்தீங்கன்னா நம்ம textbookல இருக்கிற example இப்போ full last step வரைக்கும் நம்ம sorting order பார்த்திருக்கோம். So here I have given some other list of values. சரியா? இந்த proper orderல இல்ல, we are going to sort and print them. Okay, so ஒரு array declare பண்ணிருக்கோம். And what is going to be the size of the array? That is 10. So 1 2 3 4 5 6 7 8 9 and 10 elements இருக்கு. Okay, and நம்ம 2 times இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்காக 2 கவுண்டர் வேரியபிள்ஸ், தட் இஸ் I and J டிக்ளேர் பண்ணிருக்கோம். அண்ட் நம்ம ஸ்வாப்பிங் ப்ராசஸ்க்காக ஒரு டெம்பரரி வேரியபிளை டிக்ளேர் பண்ணிருக்கோம். சரியா? ஃபைன். இப்போ நம்ம எத்தனை வாட்டி அந்த ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக ஒரு லூப்பும், ஒவ்வொரு வாட்டி 2 எலிமெண்ட்ஸ் கம்பேர் பண்றதுக்காக ஒரு லூப்பும். ஸோ 2 loops we are going to define and அது நெஸ்டட் லூப்ஸ் தான் எழுத போறோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இட்டரேஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் போறோம். செகண்ட் டைம் சொல்லும்போது மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் போறோம். தேர்ட் டைம் சொல்லும்போது மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் போறோம். ஸோ ஈச் டைம் இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்டுக்கு போறதுன்ற ப்ராசஸ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அண்ட் ஓவராலா ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் நம்ம டிராவல்ஸ் பண்ண போறோம். ஸோ ஃபார் தட் we are going to implement the nested loops concept. சரியா? ஸோ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கிற ஃபார் லூப் எதுக்காகன்னா நம்ம அறையில இருக்கிற லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை ஜஸ்ட் பிரிண்ட் பண்றதுக்காக இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் எழுதிருக்கோம். சரியா? இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னு பிரிண்ட் பண்ணிட்டு சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்ன்றதை கம்பேர் பண்ணிக்கிறதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணி I have just printed those values. சரியா? ஸோ நம்மளுடைய சார்ட்டிங் ப்ராசஸ்க்கான கோட் இதுதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த அவுட்டர் லூப் அண்ட் ஜே இஸ் கோயிங் டு பி த இன்னர் லூப். ஓகே, ஸோ ரெண்டுமே 0th இண்டெக்ஸ்ல இருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம டிராவல்ஸ் பண்ண போறோம். ஸோ ஐயோட வேல்யூவும் 0 ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அந்த கண்டிஷன் இஸ் I less than 10. ஜேவும் அதே தான், இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0 அண்ட் J less than 10 times இட்ஸ் கோயிங் டு ரிப்பீட். அந்த கண்டிஷன் we are going to check is என்ன செக் பண்ண போறோம்னா A of J is greater than A of J plus 1. That is முன்னாடி இருக்கிற எலிமெண்ட் அடுத்த எலிமெண்ட்டை விட பெரிய எலிமெண்டா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ அந்த கண்டிஷன் செக் பண்ணிட்டு இது ட்ரூவா இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்றோம். ஸ்வாப்பிங்கான லாஜிக் தெரியும்னு நினைக்கிறேன். வில் யூஸ் a temporary variable யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் A of Jல இருக்கிற வேல்யூவை டெம்பிள ஸ்டோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் A of J plus 1ல இருக்கிற வேல்யூவை A of Jல ஸ்டோர் பண்றோம். தென் டெம்ப்ல இருக்கிற வேல்யூ திருப்பி A of J plus 1க்கு ஸ்டோர் பண்றோம். சரியா? இப்போ A of Jல இருக்கிறது J plus 1க்கு போயிடும், J plus 1ல இருக்கிறது A of Jக்கு வந்துடும். சரியா? ஓகே, ஃபைன். இப்போ இதுக்குள்ள நம்மளுடைய ஸ்வாப்பிங் ப்ராசஸ் நடக்கிறோம். எத்தனை வாட்டின்னா இது இந்த லூப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் டிராவல்ஸ் பண்றதுக்காக ஒரு வாட்டி. சரியா? இந்த லூப் அவுட்டர் லூப், அதுவும் 0th ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து எத்தனை வாட்டி நம்ம ரிப்பீட் பண்ண போறோம், எப்போ நம்மளுக்கு டெம்பரரி வேரியபிளோட ரெக்குவயர்மெண்ட் இல்லாம தட் இஸ் ஸ்வாப்பிங் ப்ராசஸ் இல்லாம இருக்க போதோ அது வரைக்கும் பண்ணுவோம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும், தட் இஸ் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும், 10 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 10 times we are going to repeat this process. சரியா? ஃபைன். முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வரும்போது we are just printing those values using a for loop. சரியா? simple algorithm தான். It will be easier to understand. Let's run and see the output of the program. So I'm just going to save the program, compile, no errors. I'm just going to execute the program and see the output. Hope it's clear now. Fine. So நம்ம கொடுத்த வேல்யூஸ் என்ன? 3618257490. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லூப் யூஸ் பண்ணி வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணிருந்தோம் இல்லையா, அதுக்கான அவுட்புட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த வேல்யூஸ். சரியா? ஸோ அதை சார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம லிஸ்ட்
ஜஸ்ட் சார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது பிரிண்ட் பண்றதுக்கான அவுட்புட் இது. லூப்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரிண்ட் பண்றோம் இல்லையா, ஸோ அதுக்கான அவுட்புட் 0 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஆல் த வேல்யூஸ் ஆர் சார்ட்டட், ரைட்? ஃபைன், தட்ஸ் ஆல் நம்ம பபிள் சார்ட். சரியா? இங்க 2 லைன் கமெண்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா ஜஸ்ட் ஃபார் அதை எடுத்துட்டோம்னா யூ ஆர் கோயிங் டு கெட் அ பெட்டர் அவுட்புட் கொஞ்சம் கிளியரா தெளிவா தெரியும். தட்ஸ் ஆல். சாரி. compile and just run the program. முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த நடுவுல இந்த ஒரு லைன் இருக்காது, இங்க ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். அதுக்காக மட்டும்தான் அந்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டை கமெண்ட் பண்ணி வச்சிருந்தோம். சரியா? நோ அதர் சேஞ்ச் இன் த வேல்யூஸ். நம்ம கொடுத்த வேல்யூஸ் இது, நம்ம சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற அவுட்புட் இது. ஸோ த வேல்யூஸ் ஆர் சார்ட்டட். ஓகே, fine. Thank you. Hope everyone understood. If you have any doubts, you can just post in the comments. Thank you.